ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி செய்யப்படுற சின்ன ஒரு குட்டி ரெசிபி ஒன்று. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ராபு கறி ஆக்குறதை தான் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இது தோலெல்லாம் சீவிட்டு கிழங்கு சீவுறமாய், அதுக்கப்புறம் மெலிச்சு அரையோன்னு பீட்ரூட் அரைகிற மாதிரி. எல்லாத்தையும் நல்லா மெலிச்சு அரைஞ்சிட்டு அதை உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டு அப்புறம் புழிஞ்சு எடுத்துடுவோம். ராபு வந்து பால் கறிக்கு ஆக்கி மீன் மிளகு கறிக்கும் ஆக்கினா சோத்தோடு திங்கிறது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் வந்து இது மீன் மிளகு கறிக்கு ஆக்குறேன். நான் நேரத்தோடி போட்டிக்கிறேன் ரெசிபி. அது நான் இது கொடுக்குறேன் ஐ பட்டன்னா பாருங்கள். நான் வந்து இப்போ வந்து மீன் மிளகு கறிக்கு ஆக்குறேன். ஃபுல் நான் காட்டலை, ஜஸ்ட் நான் போட்டிக்கிறேன் மட்டும். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிட்டு பீட்ரூட் வெட்டுற மாதிரி நினைக்கும். இதுக்கும் நல்லா மெலிச்சு வெட்டோம். நாங்கள் வந்து ராபு ஆக்குறேன்ட்டு ஐடியா இலையும் சேர்த்து போட்டு தான் ஆக்குறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் நீக்கும். அதுவும் பார்த்துக்கு இது பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு சரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, நல்லம் கூட பிள்ளைகளுக்கு சேர்த்து. இதையும் கீரை அரியிற மாதிரி மெலிச்சு அரிஞ்சு அதோடு சேர்த்து போடுவோம். நல்லா கழுவிட்டு 2-3 தடவை மண் நீக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் உண்டு, பச்சை வச்சுக்காய் 2, மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு தக்காளிக்காய், நல்லா பழுத்த தக்காளிக்காவால் ஒன்று போடுங்க. இடித்த கொச்சிக்காய் வந்து 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. மற்றது வந்து ஆயில் ஊற்றாமல் அடுப்பில் வைங்க. ஏன்னு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு வற்றட்டும். அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஊற்றுவோம்.
அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதங்க விடணும். அதுக்கப்புறம் தேங்காயோட தண்ணி பால் ஊற்றணும். 2வது பால் வதங்கின பிறகு தேங்காயோட தண்ணி பால் ஊற்றி அதுவும் கொஞ்சம் வத்தியெல்லாம் செஞ்சு வதங்கியெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு தலைப்பால் கொஞ்சம் ஊற்றி மிச்சம் தேங்காயோட தண்ணி பால் ஊற்றுறதில்ல, கொஞ்சம் தான் ஊற்றணும். இப்படி நிறைய இருக்கிற ஈந்தத்துக்கு அப்புறம் எல்லாம் அப்படி கொஞ்சமாக வருவாள். தேங்காய் தனிப்பால் ஊற்றி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பாலெல்லாம் வத்தினத்துக்கு போகிறோம் தலைப்பால் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொதிச்சிருக்கு ஆஃப் பண்ண தேய்க்கு. மீன் மிளகு கறி இது நான் போட்டுக்கிற ரெசிபி நான் கொச்சிக்கத்தூள் போட்டுக்கிறேன் 4 கரண்டி. உங்களுக்கு ஒன்றுனா 2 கரண்டினா போடணும், 2 டேபிள் ஸ்பூன். நல்லா ஐக்கும் மீன் கறி இதோடு செஞ்சு பாருங்கள். ராபு தாரம் எடுக்க ஆசைப்படுறதுல அது ஒரு ஜாய் ஸ்மெல் சுட்டி, ஆனால் நல்லா இது பேரான ஹெல்த்தியான ஃபுட். செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்குமேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா இருக்குன்னு சொன்னாக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.